ப்ரைஸ் ஹைக் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ ப்ரைஸ் ஹைக்குங்கிறது என்னத்த மீன் பண்ணுறீங்கன்னா, கோல்ட மீன் பண்ணலாம். இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால சாதாரணமா ஹோம் லோன் போட்டிருந்தவங்க எல்லாமே நெனச்சு பார்க்காத குரோத். ம். ஏன்னா நான் நம்ம சேனல்லே ரூ. 15,000 தொடும், கண்டிப்பா தொடுன்னு போட்டிருந்தேன். அப்போ வந்து ரூ. 8,000 ரூ. 9,000 இருந்துச்சு. டபுளா சொன்னேன். ஆமா. அத நெறைய பேர் காமெடி போட்டிருப்பாங்க. இல்லன்னா அத கண்டுக்காம கூட கடந்து போயிருப்பாங்க. இப்போ இப்போ ரூ. 15,000க்கு மேல போய் 16,800 டச் பண்ணிட்டு வந்துருக்கு. இப்போ 15,000த்துல அப்படியே லாக் ஆகி சுத்திக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எல்லாருமே வந்து செயின கையில காதுல போட்டுருக்கிற அடமானம் வச்சு ஹோம் லோன்லாம் அடைச்சிட்டாங்க. நல்ல விஷயம் தான் இல்லைங்களா? ஆமா. ஏன்னா 4,000 5,000க்கு வாங்கின கோல்டு இப்போ வந்து ரூ. 15,000 ஆயிருச்சு. 4 மடங்கு வளர்ச்சி. ஒரு 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 10 பவுன் செயின் வித்தோம்னா ரூ. 10,00,000 இல்லைங்களா? எப்படி ஒரு 10 பவுன் வீட்ல இருந்தா கூட ரூ. 10,00,000. ஹோம் லோன் 10,00,000 5,00,000 போட்டிருந்தவங்கன்னா இப்போ ஹோம் லோன்லாம் அடைச்சிடுறாங்க செயினை வந்து. இதில் என்ன பிரச்சனைனா கையில் ஒரு இருப்பு இருந்தது இருக்காமல் போயிடும். நிறைய பேர் பழைய கடன்களை அடைக்கிறது, நிறைய லாக் ஆகிட்டு இருந்தவங்கன்னா கையில் கால் இருக்கலாம் விற்று கடன் அடிச்சுட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டாங்க. இது ஒரு பெனிஃபிட்.